திமுக பொறுப்பாளராக போட்டுக்கிறாங்க. யாருங்க? பாலாஜி. அவர் பேருக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? அதுவா பாலாஜி. என்ன பேரு? அவர்தான் நீங்க பொறுப்பாளராக போட்டுருக்காங்க. ஏன்னா திமுக கொஞ்சம் வழி விட்டுருங்க. அப்படியே கொஞ்சம் வழி விட்டுருப்பா. இன்றைய தினமும் ஊழல் செய்து ஊழலுக்காக சிறைக்கு போட்டதுதான் இந்த தேர்தல் பொறுப்பாளர். கொஞ்சம் வழி விட்டுருப்பா. கொஞ்சம் வழி விட்டு போட்டோம். கொஞ்சம் வழி விட்டு கொஞ்சம் வழி சிந்திச்சு பாருங்க. நீதி உச்ச நீதிமன்ற கேள்வி கேட்குது. திமுக அமைச்சராக செஞ்சிருப்பாங்க. உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்குது. நீ சிறைக்கு போகணுமா? அமைச்சரா நீடிக்கிறாங்க. அவர் வாய்தா மேல வாய்தா கேட்டு பார்த்தாரு. உச்ச நீதிமன்றம் விடல. இறுதியா அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அப்படி ஊழல் செய்த ஒருவர் உங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளராக போட்டுக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க. நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிற கட்சி அதிமுக கட்சி. திமுக 50 வருடம் திமுக ஆட்சியில லஞ்ச லாவணியம் அலைவெடுத்தாடுகிறது. எல்லா துறையிலும் லஞ்சம். லஞ்சம் இல்லாத எந்த காரியம் நடைபெறவில்லை. கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் நம்பர் 1 திமுக ஆட்சி. இப்படி ஊழல் செய்கிற அரசாங்கம் மீண்டும் வேணுமா? ஊழல் செய்கிற அரசாங்கம் வேணுமா? ஆக 2026 நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே ஊழல் செய்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கத்தை அகற்றுகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். இன்றைக்கு மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு இந்தியாவில் பல ஆண்டாகிவிட்டது. மீண்டும் தமிழகத்திலே மன்னர் ஆட்சி வருவதற்கு திமுக குடும்பம்னா ஏற்கனவே ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். திமுக கருணாநிதி குடும்பம். கருணாநிதி குடும்பம் மன்னர் ஆட்சி வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாரிசு அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். நீதான் வேணுமா? முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டாங்க. நானுக்குள்ள போனாங்க. பல கூட்டத்துல கீழே இருந்தாங்க வந்துக்கிறேன். குடும்பத்தில் ஒருவராக இருக்கின்றேன். மக்களுடைய கஷ்டம் துன்பம் துயரம் வேதனை அத்தனையும் அனுபவியாக அனுபவித்தவர். ஆகவே திரு கருணாநிதி குடும்பத்தை போல குடும்ப ஆட்சி இல்ல. குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக அடுத்த ஆண்டு நடக்கின்ற தேர்தல் அமைய வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.